நின்று பிரயோஜனம் இல்லை. 35ல் 30 தோக்கும், 32 வரைக்கும் தோக்கும். 3லேருந்து 4 ஜெயிச்சா அதிகம். தாமாக்காலாம் வாஷ் அவுட், 5 வாஷ் அவுட். மார்க் மை வேர்ட்ஸ். ஜெயன்ஸுக்கு எதிராக கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிரவுண்ட் இப்பயே வந்து சொல்லிடலாம். தாமாக்காலாம் வந்து டோட்டல் ஜீரோ. சில எடப்பாடி கை ஓங்கியிருக்கு. எடப்பாடி வந்து பிஜேபிக்கு அடிமை, பாஜக அடிமை, ஆர்எஸ்எஸ் அடிமை, டெல்லிக்கு கொத்தடிமை அப்படிலாம் வந்து வாய் கிழிய பேசின திமுகவும் திமுகவுடைய தொங்கு சதைகளும் இப்போ இந்த சீட் அலோகேஷன் மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூன்சியை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கும் புலம்புறாங்க. தோக்கிற தொகுதியை கொடுக்குறான், வெற்றி பெற தொகுதியை கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னங்க வந்தது? ஒய் ஆர் யூ பாதர்ட்? ஏதோ ஒன்று மழையில் நினைதேன்னு ஏதோ ஒன்று அழுதுதான். அந்த கதையெல்லாம் இருக்குது இது. ஆகவே அவர் பிஜேபி கிட்ட அடிமையாயிட்டார். பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடுவார். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்றெல்லாம் பசப்பி தெரிந்தவர்கள். 27 சீட்டுக்குள்ளே அவங்களை கன்ஃபைன் பண்ணியிருக்காரு. தோக்கிற தொகுதியை நிறையா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ யார் வந்து பிஜேபிக்கு ஊழியம் செய்கிறாங்க, யார் செய்யலைன்றது தேர்தல் முடிஞ்சோன்னே தெரிய வரும். அதிமுக வெற்றி பெற்ற சில தொகுதிகளே வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதிமுகக்குள்ளரே கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கு. அது அந்த சலசலப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மியான சலசலப்பு. மெயின் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தோக்கிற தொகுதியாக தார வார்த்தது, எஸ்பெஷலி பிஜேபிக்கு. ஆனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஒரு வாரத்தை கூட அவங்க பேசல. அப்போ எதுக்கு மற்றவங்க புலம்புறாங்க? மற்றவங்களுக்கு அதில் எந்த ஸ்டேக்ஸுமே கிடையாது. ஸோ பிஜேபியை ஒரு மினிமம் நம்பர்ஸ்குள்ளேயும் தோக்கிற தொகுதியாகவும் பார்த்து எடப்பாடி கன்ஃபைன் பண்ணிட்டார், பாக்ஸ் பண்ணிட்டார்ன்றதான் நியூஸ். அந்த விதத்தில் அது வந்து சக்ஸஸ் தான். கான்ட்ரரி டு பர்செப்ஷன் அவர் பிஜேபியை வந்து வளர்க்குறாரு அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. இல்லை, 27 தொகுதிக்குள்ளே போனதில் 20 கன்ஃபைன் பண்ண முடிஞ்சது, 27 தொகுதிக்குள்ளே கன்ஃபைன் பண்ண முடியுது. 27 இப்போ தாமகவும் தாமரையில் தான் நிற்க போகிறாங்க போது 27+5 32 அப்படி எடுத்துக்கணும் இல்லைங்களா சார்? அப்புறம் அதான் சொன்னேன், இன்னும் 2-3 கட்சிகளும் நிற்கிறாங்க. அரௌண்ட் 35 வருது அவங்களுக்கு. ஸோ விச் இஸ் குட் நம்பர். நின்று பிரயோஜனம் இல்லை. 35ல் 30 தோக்கும், 32 வரைக்கும் தோக்கும். 3லேருந்து 4 ஜெயிச்சா அதிகம். தாமாக்காலாம் வாஷ் அவுட், 5 வாஷ் அவுட். மார்க் மை வேர்ட்ஸ். ஜெயன்ஸுக்கு எதிராக கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிரவுண்ட் இப்பயே வந்து சொல்லிடலாம். தாமாக்காலாம் வந்து டோட்டல் ஜீரோ. தமாக ஏன் தாமரையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு டிபேட்டபிள் கொஸ்டினாக இருக்குது. பிகாஸ் கூட்டணி என்டிஏக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் ரெட்டலையில் நிற்காம தாமரையில் நிற்கிறாங்க அப்படிங்கிற டிபேட்டும் போயிட்டுருக்கே சார். அது ஐ வாஸ் டோல்டு பிஜேபி ப்ரெஷர். அவங்க ஏடிஎம்கே சிம்பிள் நின்றுந்தாலும் இந்த தொகுதியிலெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. தே வுட் ஹவ் பீன் டிஃபீட்டட். இது தாமரைன்னா சொல்லவே தேவையில்லை. 100% டிஃபீட் கன்ஃபர்ம்டு. அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க அதை. அப்போ விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்க பாலிடிக்ஸ். அதில் ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்கு. த வெரி டிசிஷன் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஒன்றும் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் சுத்தமாக கட்சிக்கு இல்லைன்னு அர்த்தம்.